ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் ஹோட்டல் சம்மந்தமான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மளிகை கடையில் செகண்ட் லாக்டவுனில் மதியானத்துக்கு மேலே அந்த ஷட் டவுன் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஹோட்டலாக வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும். இதில் நம்ம மீல்ஸு, சப்பாத்தி, புரோட்டா, சால்னா, ஃப்ரைட் ரைஸு, நெய்ச்சோறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணோம். அதோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிற டைமில் ஒன்று வரும். ஏற்கனவே பிரியாணி டபரா எப்படி வாங்குறதுன்னு ஒரு வீடியோ பண்ணிட்டேன், லிங்க்கில் தரேன் பார்த்துக்காங்க. செகண்ட் வீடியோவாக நம்ம ஹோட்டலில் அரைக்கிற இட்லி தோசை மாவு மளிகை கடை ப்ளஸ் ஹோட்டலுக்கு அரைக்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டாவது லிங்க்கில் தரேன் பார்த்துக்காங்க. இன்றைக்கி தண்ணி வடிக்காமல் ஹோட்டல் அல்லது ஒரு சின்ன லெவலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு எப்படி அரிசி வைக்கணும் அப்படின்னு கற்றுற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ஒரு 13 கிலோ அதிசய பொன்னி எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதிசய பொன்னினா நடு ரேஞ்சு, சரிங்களா? அரிசி ரொம்ப பொன்னி அரிசி மாதிரி சின்னதாக இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்காது, நடு தரத்து அரிசி எடுத்திருக்கோம். இதோட கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்காங்க. இதோட கால்குலேஷன் எப்படின்னா 6 கிலோவுக்கு 20 லிட்டர் தண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்காங்க. 6 கிலோவுக்கு 20 லிட்டர் தண்ணி. இது நல்ல ஸ்டாண்டர்ட் அரிசிக்கு தான், சரியா? அதாவது உடனே குழஞ்சு போகிற அரிசி, கர்நாடகா பொன்னிலாம் போட்ட உடனே குழஞ்சிரும். அது ஏற்கனவே ஒரு ஆஃப் பாயில் இருந்து தான் வரும், சரிங்களா? கர்நாடகா பொன்னிலாம் நைஸாக ஒயிட்டாக இருக்கும், சரிங்களா? அந்த அரிசி இந்த ஃபுல் பாயில் போடும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். போட்டு எடுக்கலாம், போட்டுட்டு பக்கத்தில் நின்று எடுக்கணும். இந்த மாதிரி அரிசி போடுறப்போ நீங்கள் தைரியமாக பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி அரிசி, அப்புறம் நவாப்லாம் இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். சமையல்காரங்க ஃபுல்லாக இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ நாம் 42 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 42 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். கணக்கு அப்படி தான், 6 கிலோ, சரிங்களா? 12 கிலோவுக்கு 40 லிட்டர், பேலன்ஸ் இருக்குது அந்த 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு பண்ணனாலும் பண்ணலாம். வீட்டுக்கு பண்ணாலும் என்ன கால்குலேஷன்னா 1 கிலோ ரைஸ்க்கு ஒரு 3.25 லிட்டர் தண்ணி வைங்க, சரியா? தண்ணி வச்சுட்டு ஒரு 75% வந்த பிறகு அந்த பக்குவம் பார்த்து அடுப்பு ஆஃப் பண்ணாலே நல்லா உங்களுக்கு வற்றி கரெக்டான கால்குலேஷன்லாம் வந்துடும். பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு லைட்டாக வாஷ் பண்ணி எடுங்க, சரிங்களா? அதில் ஒரு கோட்டிங் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்மெல் சாப்பாட்டில் வந்துட்டுனா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு சாப்பிடக்கே தோணாது, சரிங்களா? இப்போ நம்ம 13 கிலோ எடுத்துருக்கோம். இந்த 13 கிலோவே எத்தனை பேர் சாப்பிட்லான்னா தாராளமாக 100 பேர் வரை சாப்பிட்லாம், சரியா? ஒரு 80லேருந்து 100 பேர் தான் கால்குலேஷன் சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரைஸ் கேட்குறாங்க ரெக்யூர்மெண்ட் படி சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை வடித்து ரைஸை வச்சாச்சு, சரிங்களா? தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுனா அரிசியை தட்டிடலாம். எதுக்கும் புதுசாக பண்ணுறவங்க இப்படி உள்ளே கொஞ்சம் தண்ணி நிற்கும், ஒரு 1 லிட்டர் குறைச்சே வைங்க, சரியா? எங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும், ஈஸியாக வடிச்சிடலாம், சரியா? இப்போ ஒரு ஆர்டர் எடுத்து நீங்கள் பண்ணணுன்னா ரைஸை மட்டும் அவங்க ஸ்பாட்டில் போய் கூட வடிச்சிட்டு மித்ததெல்லாம் கூட குழம்பு எல்லாம் கூட கொண்டு போயிருங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம ரைஸை கொட்ட போகிறோம். ரைஸை கொட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தாலே போதும். ஒரு சொட்டு கூட நீங்கள் வடிக்க வேண்டியதே வராது, சரியா? ரைஸை கொட்டினா போதும். கொட்டிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு டைம் கிண்டி விட்டாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஹோட்டல் வைக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லாக்டவுனில் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஹோட்டல் பண்ணோம், நிறைய வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹோட்டல் வைக்கிறதுக்கான புரோட்டா போடுறது, சால்னா வைக்கிறது, சப்பாத்தி பண்ணுறது, சப்பாத்திக்கு ஒயிட் குருமா பண்ணுறது, அப்புறம் நெய்ச்சோறு பண்ணுறது, பிரியாணி பண்ணுறது, பிரியாணி எப்படி சாஃப்டாக எடுக்கிறது, எப்படி உதிரியாக எடுக்கிறது, எல்லா டிப்ஸும் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க ஹோட்டல் சம்மந்தமான வீடியோ கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரமாக ஹோட்டல் சம்மந்தமான வீடியோ நிறையா பண்ணணுன்னு இருக்கேன், சரிங்களா? இன்றைக்கி ரைஸ் பண்ணிட்டேன், அடுத்தால புரோட்டா, பிரியாணி எல்லாம் ஒரு 20-30 ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் வைக்கணும், ஒரு சிறு தொழில் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் வெந்துட்டு, சரிங்களா? இப்போ ரைஸ் வெந்துட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி இப்படி வச்சாலே போதும். உங்களுக்கு ஹீட்டாகவே ஒரு 4 மணி நேரம் இருக்கும், சரியா? இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் அந்த ஹோல்கோலாக தெரியுது பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம கோரலை. அப்படி சூப்பராக அப்படி அரிசி அழகாக அப்படி பாருங்கள், பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஒரு 75% வந்த பிறகு தண்ணி அதிகமாக இருக்குன்னா கண்குடைய சென்டரில் வச்சு தண்ணியை கோரி வெளியே விடுங்க. சமையல்காரங்களாம் அப்படி பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமானது ஒன்று அரிசி செலெக்ஷன், சரிங்களா? நீங்கள் சவுத் சைடு இருந்தால் இந்த மாதிரி எம்எம்இ, அதிசய பொன்னி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். மிட் ரேஞ்சுக்கு நைஸாக வேணும் அப்படின்னா நவாப் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித டென்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மளிகை கடை ப்ளஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.